சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்களை மூடி தேவ பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படியாக கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா? இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் வரே, கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்தருள்வார் நடுவில். அன்பின் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் நடுவில் எழும்புங்கப்பா. இந்த வார்த்தையை நீ எங்களுக்கு தரப்போகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவுக்கும் எங்கள் சரீரத்துக்கும் அது ஊடுருவி பாய்கிற வல்லமையான ஒரு ஆயுதமாக இருக்கட்டும். வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற அத்தனை பொல்லாத ஆவிகளை இயேசுவே நாமத்தினால கட்டுகிறேன். ஆண்டவரே நீங்கள் செயலாற்றுங்க, பேசுங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவே நாமத்தினால உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் என்னை பலப்படுத்தி உங்களுக்கு முன்பதாக நிற்க வைத்து அவருடைய வார்த்தைகளை சொல்ல வைக்க தேவனுக்கு என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்ததான ஒரு தலைப்பு, அதாவது காயங்களை அவர் ஆற்றுகிற ஒரு தேவன். காயங்களோடு கூட கடந்து போகிற பிள்ளைகளை நான் நினச்சுவேன் ஆசீர்வதிப்பேன், 2 மடங்கு நான் ஆசீர்வதித்து உயர்த்தேன்கிறதான் ஒரு பகுதியை தான் நம்ம இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுத்தர போகிறார். இந்த வார்த்தை எனக்கு தான், இது என் குடும்பத்துக்கு தான், இது என் பிள்ளைகளுக்கு தான் அப்படி சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு பார்க்கும்போது அது உங்களுக்கே அது பலிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்ம அந்த 1-2 வாசிக்கும்போது அதோட இந்த சம்பவம் இருக்கும். நான் 2 நான் வாசிக்க சொல்கிறேன். அந்த 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் யோசுவா இவன் அக்கினியில் இருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா, அதாவது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா பற்றி இங்கே சொல்லியிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசி நம்ம வேத புத்தகத்தில் உள்ள அத்தனை தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி தான். இந்த தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை அவர் பார்க்குறாரு. எங்கே அவர் அந்த பிரதான ஆசாரியனான யோசுவாவுக்கு முன்னால் ஒரு தேவதூதன் நின்று கொண்டு இருக்கிறாரு. வலது பக்கத்தில் சாத்தான் நின்று கொண்டு இந்த யோசுவாவுக்கு எப்படியாலும் தொந்தரவு கொடுக்கணும், தீமை செய்யணும் அப்படி சொல்லி சத்துரு அப்படியே பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த சத்துருவை நினைச்சாராம், கடிந்து கொள்கிறாரு. அவர் இந்த யோசுவாவை நீ நினைச்ச முடியாது, ஒரு தீங்கும் செய்ய முடியாது, நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படி சொல்லி அந்த சத்துரு அவர் கடிந்து கொள்ளதை இந்த சகரியா தீர்க்கதரிசி தரிசனத்தில் நினைச்சாராம். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. என்ன சொல்கிறான்னா, இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அப்படின்னு சொல்கிறாரு. கொள்ளி அப்படின்னா அடுப்பில் எரியக்கூடிய விறகுல பாதி விறகு எரிந்தும் எரியாமையும் இருக்கிற ஒரு அந்த விறகு தான் கொள்ளி அப்படின்னு சொல்லுவது உண்டு. அதே போல் இந்த ஏன் இவர் அக்கினி போன்ற சோதனை, அக்கினி போன்ற கஷ்டங்கள், அக்கினியில் இருந்து இவர் அக்கினிக்குள்ளே இருப்பது போல் இவர் வெந்து பாதி வெந்து அப்படிப்பட்ட நிலைமை, ஒரு மோசமான நிலைமை இவர் கடந்து வந்து அந்த அக்கினி இவரை சேதப்படுத்தாதபடிக்கு, அதாவது உலக அக்கினி நம்ம ஏதாவது ஒரு பொருளை எரிக்கணும் அப்படின்னு சொல்லி எரிய வச்சோம்னா அது எரிந்து சாம்பலாகி ஒன்றுமில்லாமல் போகும். அதே போல் அந்த யோசுவாவை எரித்து சாம்பலாகி ஒன்றுமில்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் பல தந்திரங்களை கையாண்டு வருகிறான். அப்போ தான் ஆண்டவர் அவனை கடிந்து சாத்தானை கடிந்து சொல்கிறாரு, இந்த அவன் ஏற்கனவே அவன் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அப்படின்னு சொல்லி நீ அவனை நினச்சக்கூடாது, நீ எந்த சேதமும் அவனை நீ பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதாக நம்ம பார்க்குறோம். அருமையான இன்றைக்கு கூட நாமும் அநேக நேரம் அக்கினி போன்ற சோதனையில் நம்ம கடந்து வந்தாலும் நம்ம வெந்து போகாதபடிக்கு, நம்ம சாம்பலாய் போகாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். அப்படி சொன்னால் ஆண்டவருக்கு முழு
உள்ளத்தில் இருந்து முழு இருதயத்தோடு நீங்கள் அவருக்கு சத்தமாக இப்போ என்ன செய்யணும்? ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறாரு. அந்த அக்கினி முழுதும் வெந்து போகாதபடி உங்கள் வருமானம் பாதி வெந்து போச்சு, உங்கள் ஆசீர்வாதம் பாதி வெந்து போச்சு, உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப் பாதி வெந்து போச்சு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வெந்து போச்சு, இப்படி உங்கள் சந்தோஷம் வெந்து போயிட்டு, உங்கள் சுகம் வெந்து போயிட்டு, பாதி வெந்து போயிட்டு, ஆனாலும் ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறாரு. சத்தமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனை தந்ததுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் நன்றி சொல்லணும். அப்போ இதை ஆழமாக கருதி காயம், அதாவது அந்த அக்கினியில் நடக்கும் நிறைய காயங்கள் நமக்கு என்ன செய்யும் வரும். அந்த காயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், காயம் 2 வகைப்படும். ஒன்று கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு காயம், கண்ணால் பார்க்கக்கூடாத காயங்கள். ஆனால் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த 2க்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணால் பார்க்கக்கூடிய காயத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம்? ஒரு புண்ணோ அல்லது ஒரு விபத்துக்குள்ளே மாட்டும் போது நமக்கு ஏதாவது காயப்படும் போது வெளியில் தெரியும். அந்த புண்ணுலாம் வெளியே தெரியும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு மருந்து போட்டு அதை குணமாக்குவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே காண முடியாத, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடாத காயங்கள்லாம் இருக்குது. அந்த காயம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கு மருந்து போட முடியாது. அதை குணமாக்குவது ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான். அந்த காயத்தை நினைச்சணும் குணமாக்க முடியும். அப்போ கண்ணால் பார்க்கக்கூடாத இப்படி இந்த காயம், கண்ணால் பார்க்கக்கூடாத காயத்தினால அநேகர் நினைச்சாங்க வேதனைப்பட்டதாக நம்ம வேத புத்தகத்தில் பார்க்குறோம். அந்த கண்ணால் பார்க்கக்கூடாத காயம் அதிலே என்னச்சுன்னா 2 இருக்குது. என்னென்னா, அந்த நம்ம யோபை பற்றி பார்க்கும்போது அந்த யோபு சொல்கிறாரு, முகாந்திரம் இல்லாமல் நான் என்ன செய்தேன்? நான் காயப்பட்டேன். நான் முகாந்திரம் இல்லாமல் நான் காயப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் அப்படி அந்த அந்த யோபு சொல்கிறாரு, நான் நான் காயப்பட்டேன், நான் நிறைய காயப்பட்டேன், ஆனால் ஒரு காயத்தை கூட எந்த காரணமும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுன்னு. நம்ம அந்த யோபை பற்றி நம்ம இப்போ பார்க்கும்போது, அதாவது 1ஆம் வசனத்தில் அந்த யோபு என்ன சொல்கிறான்னா, ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்பத்துக்கு தலைவர் தான் யோபு. அந்த யோபை பற்றி இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, 1ஆம் அதிகாரம் 1ல் பார்க்கும்போது, அவர் எந்த தேசத்தில் இருந்தார்? ஊர்ஸ் தேசத்தில் அவர் இருந்தார். அவர் எப்படி வாழ்ந்தார்? அவருடைய குணங்கள் என்ன அப்படின்னா, அவர் ஒரு உத்தமனாக வாழ்ந்தார். அவர் சன்மார்க்கன், அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதர் என்று பார்க்குறோம். அப்போ இந்த குடும்பத்தை நினச்சி பார்த்தாலே, ஒரு குடும்ப தலைவர் இப்படி இருக்கும்போது தலை நல்லா இருந்தால் தான் வால் சரியாக இருக்கும். அப்போ இந்த தலை நல்லா இருக்கும்போது நிச்சயமாக அந்த குடும்பம் நல்ல ஆசீர்வாதமாக செழிப்பாக தான் இருந்திருக்கும். அதே போல் யோபு நல்ல செல்வ செழிப்பாக 10 பிள்ளைகளோடு கூட ரொம்ப ஆசீர்வாதமாக தான் இருந்தார் பாருங்கள். ஆனால் அவருக்கு திடீர்னு விளைச்சது ஒரு காயம் வருது. அது என்ன காயம் சொல்கிறாரு? முகாந்திரம் இல்லாத காயம். நான் எந்த தப்பும் செய்யலை, எதுவும் நான் செய்யலை, யாருக்கு தீமையும் செய்யலை, ஆனால் முகாந்திரம் இல்லாத ஒரு காயம் எனக்கு வந்தது. யோபு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோன்னா, அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரம் இல்லாமல் அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். வேதனை தாங்க முடியலை, வேதனை தாங்க முடியாதபடி சொல்கிறாரு, என்னைய அநேக காயங்களால் என்னை நினைச்சார் எனக்கு உண்டாக்குகிறாரு. ஆனால் அவர் ஏகப்பட்ட காயம் இருந்தாலும் ஒரு காயத்துக்கு எனக்கு ஒரு காரணம் சொல்ல முடியுமா அப்படி சொல்லி யோபு வேதனையோடு சொல்கிறாரு. அப்போ யோபு முகாந்திரம் இல்லாமல் பட்ட காயம் என்ன அப்படி சொல்லி பார்ப்போம். முதலாவது அவருக்கு வந்தது ஒரு இழப்பு தான். யோபுனாலே நமக்கு நினைவு வருது, இழந்துட்டாரு அப்படி தான் நமக்கு நினைவு வரும். அதே போல் இவர் வாழ்க்கையில் முதலாவது இழப்பு, ஒரு நஷ்டம் தான் வந்துச்சு. அந்த இழப்பு என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது அவர் வருமானத்தில் ஒரு இழப்பு வந்துச்சு, அடுத்தல உறவுகளில் அவருக்கு ஒரு இழப்பு வந்துச்சு, அப்புறமா சரீரத்தில் அவருக்கு ஒரு இழப்பு வந்துச்சு. அப்போ முதலாவது வருமானத்தில் ஒரு இழப்பு தான். அந்த யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, யோபனுடைய வருமானத்தை குறிக்கிறது. 5000 7000 ஆடுகள் அவருக்கு இருந்துச்சு தான், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள். அது மட்டுமில்ல, திரளான பணிவிடைக்காரர்கள், நல்ல செல்வ செழிப்பாக கிழக்கத்திய புத்திரர்களில் இவர் தான் பெரிய பணக்காரராக இருந்தார். அதனால் இவர் பெரியவனாக அந்த ஊரில் வச்சுருந்தாங்க பாருங்க. ஆனால் இவ்வளோ வசதி வாய்ப்போட இந்த யோபுக்கு ஒரு நாள் திடீர்னு வருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள
நேரத்துக்குள்ளே, அதாவது ஒரு நாள் ஒன்று போச்சு, அடுத்த நாள் ஒன்று போச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, ஒரே நாள் 24 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு என்ன செஞ்சுட்டான், எல்லாவற்றையும் இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்து போனார். ஒவ்வொருத்தராக சொல்லுதாங்க வந்து, இவங்க மூத்த குமாரன் வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஒருவன் ஓடி வந்து சொல்கிறானே, அங்கே எருதுகள் ஒழுகிற போது சபேர் வந்து என்ன செஞ்சாங்க, கழுதைகளெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்திலேருந்து ஒரு அக்கினி வந்துச்சு. அந்த அக்கினி வந்து ஆடுகளெல்லாம் என்ன செஞ்சுட்டு அந்த அக்கினி விழுந்து எரித்து போட்டுட்டு, ஆனால் நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதியாக இருக்கேன். ஆண்டவர் பார்த்தாரு, ஒருவனை உயிரோடு வச்சுருந்தாரியா, அந்த துக்கமான செய்தியை சொல்லுவதற்காக தான். நான் மட்டும்தான், ஒருவன் மாத்திரம் தான் மீதியாக இருக்கேன், நான் அதனால் சொல்ல வந்தேன் அப்படின்னு அங்கே சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த நான் பாருங்க, கல்தையர் வந்து நினச்சிதாங்க ஒட்டகத்தெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த மூத்த மகன் வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது வனாந்திர காற்று அந்த வீட்டை பார்த்து வேகமாக வீசி அந்த வீட்டுக்குள்ளே இருந்த மூளை தூண்கள் மேலே அந்த காற்று மோதி அடித்ததுனால அந்த கட்டடம்லாம் இடிந்து பிள்ளைகள் மேலே விழுந்து 10 பிள்ளைகளும் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லி. இந்த செய்தியை கேட்டோன்னே யோபுவான வார்த்தையே பேசலை. ஆனால் என்ன செய்தார் தெரியுமா, வஸ்திரங்களை கிழித்தார். அவர் என்ன செய்றான், கீழே தரையில் உட்காந்து அழுதி புரண்டு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே இருக்கார், மௌனமாக குத்துக்கள் மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு 5,000 நஷ்டம், ஒரு 10,000 நஷ்டம், கூடி போனால் 25,000 நஷ்டம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதை இழந்துட்டிங்கன்னா, ஐயோ இதை இழந்துட்டேனே, நான் உயிரோடு இருக்கிறதை காட்டிலும் நான் செத்து போகுது நல்லதுன்னு சாவை தேடி எழுச்சிருந்தோம், ஓடி போயிருந்தோம். ஆனால் இந்த யோபு அப்படிலாம் சொல்லலை. உடனே ஆண்டவரை பார்த்து 4 கேள்வி கேட்குறது, ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறது, ஆண்டவரை குறை சொல்லுவது, இப்படி பல காரியத்தை நம்ம செயல்படுகிறோம். ஆனால் யோபு எந்த குறையும் என்ன சொல்லவே இல்லை. நம்ம வாஸ்து பார்க்கும்போது யோபு வந்து ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு முறுமுறுப்பு கூட என்ன செய்யலை, அமைதியாக என்ன அவர் இருந்தார் என்பதாக பார்க்குறோம். அதனால சொல்லிருக்கு, யோபின் உதடுகள்னால பாவம் செய்யவே இல்லை, ஒரு பொல்லாப்பு பேசலை, பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அந்த யோபில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. சரி, இது போச்சு, எல்லாம் போனோம்ல, மொத்தமாக எல்லா வருமானமும் என்ன செஞ்சுட்டு எல்லாம் போயிடுச்சு, அத்தனை இழந்து அவர் நின்று கொண்டு இருக்கும்போது இப்போ அடுத்த என்னத்தை இழக்கிறாருன்னா, அவர் உறவுகளை இழக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 2 பார்க்கும்போது அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க, ஒரு பிள்ளை கூட என்னச்சுன்னா இல்லை. சரி, வெளியில் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கவலை, எல்லாத்தையும் இழந்துட்டோம், வீட்டில் பிள்ளைகளையாவது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தால் ஒரு பிள்ளை கூட நினச்சலாம் இல்லை. அந்த பிள்ளைகள் அப்பான்னு நினச்சியும் கூப்பிட்டு எத்தனையோ நன்மைகளை அந்த பிள்ளைகள் செய்வாங்க, விளையாடுவாங்க, வைப்பாங்க. பார்த்த உடனே நம்மளே பாருங்களேன், எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கும்போது வீட்டில் நம்ம பிள்ளைங்க அப்படி இப்படி ஓடி சாடி விளையாடும்போது நம்ம கஷ்டம்லாம் நமக்கு மறந்துடும். ஆனால் இப்போ எந்த ஆறுதலும் அந்த இழந்த யோபுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவர் கூட கிடையாது. பிள்ளைகளை இழந்து அப்பான்னு கூப்பிடுற பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் இல்லை. அவங்களுக்கு எத்தனை வேதனையாக இருந்திருக்கும் பாருங்கள். அந்த உறவுகள் போச்சு. இப்போ யார் இருக்கா, மனைவி மட்டும்தான். அந்த மனைவி கூட என்ன சொல்கிறான்னா, அந்த கணவனுக்கு ஆதரவாக இல்லை. சரி, நமக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஆண்டவர் திருப்பி நமக்கு தருவார் அப்படிலாம் சொல்லி நீங்கள் கவலைப்படாதங்க. அவர் மனைவியினுடைய உண்மையான ஒரு கர்த்தருக்கு பயந்த மனைவி, அன்புள்ள மனைவி என்ன சொல்லுவாங்க, கணவன் வந்து கஷ்டத்தோடு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலையோடு உட்கார்ந்துருக்கும் போது, ஏன் இப்படி இருக்கீங்க, ஆண்டவர் நமக்கு இருக்காரு, நீங்கள் கவலைப்படாதங்க அப்படி சொல்லி தான் தேய்ச்சணும். அந்த வார்த்தை அந்த கணவனை ஊக்குவிக்கும். ஆனால் அந்த மனைவி என்ன சொல்கிறான், சீக்கிரமாக நீங்களும் என்ன செய்யுங்க, ஏன் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, ஆண்டவரை தூசிங்க, ஆண்டவரை நம்பி இருந்தீங்களா, உத்தமமாக வாழ்ந்தீங்க, அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்புக்கெல்லாம் விலகி தானே இருந்தீங்க, என்னத்தை கண்டீங்க, நீங்கள் ஜீவனை விடுங்க அப்படி சொல்லி அந்த ஆண்டவரை சபிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜீவனை விடுங்க அப்படின்னு இந்த மனைவி சொல்கிற பாருங்க. அப்போ இந்த இவருக்கு யோபுடைய துக்கம் இப்போ மகா பெரிய துக்கம். உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். மனைவி அன்பு இல்லை, என் கூட மனைவி என்ன செய்யலை, ஒத்து இணைந்து போகலை, எனக்கு ஒரு அன்பு செலுத்த யாருமே இல்லை, என் பிள்ளைகளும் கூட என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட கண்டிஷனில் நீங்கள் இருக்கலாம். குடும்பத்துக்குள்ளே அன்பு இல்லாமல் போச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கலங்கி நீங்கள் என்ன செய்யலாம், காயப்பட்டு இருக்கலாம். பிள்ளைகள் உங்களை காயப்படுத்திருக்கலாம், மனைவி உங்களை காயப்படுத்திருக்கலாம், காரணமில்லாமல் நீங்கள் காயப்பட்டு கொண்டு இருக்கலாம். அருமையானவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, காயப்பட்ட ஒன்றை நான் நினச்சுவேன், நான் உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் உங்களை பார்த்து தான் அவர் நினச்சாரா அவர் சொல்கிறாரு. அப்போ இங்கே
உறவுகளை இழந்தார். நண்பர்களும் பாங்க அதுக்கடுத்தால உறவுகளுக்கு இடத்துல ஒரு நண்பனாவது நமக்கு ஒரு ஆறுதலாக இருப்பான்னு எதிர்பார்த்தா யோபு 2:11 வாசித்து பார்த்தீங்கன்னா யோபுனுடைய 3 சிநேகிதர்கள் உண்டு. யோபுக்கு 3 சிநேகிதர்கள். ஆனால் 3 சிநேகிதர்கள் பேரை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம், பைபிள் பேரை தான் வைக்கணும் அப்படி சொல்லி தேடி புரட்டி வைப்போம். யாராவது இந்த யோபுடைய சிநேகிதர் பேரை வச்சது மாதிரியே நமக்கு என்ன சொல்ல வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஏற்கனவே முகாந்திரம் இல்லாமல் காயப்பட்டு நொந்து கிடக்கிற இந்த யோபை மேலே மேலே நினச்சிதாங்க. நொந்து போன இடத்த எதை சொல்லுவாங்க, வெந்த புண்ணுக்கு மேலே ஈட்டியை வச்சு பாய்ச்சது போல் இவங்க நினச்சிதாங்க. வார்த்தைகளால் அவங்க நினச்சிதாங்க ஈட்டி போல் பாயுது. இவங்க வாயை திறந்துட்டாங்களே, ஒரு குடும்பம் 2 குடும்பமாக நினச்சி வெடித்து சிதறிடுது. அப்படிப்பட்ட நண்பர்கள் தான். அப்போ யோபுக்கு இப்போ யாருமே இல்லை. அருமையான நீங்களும் கூட இந்த இரவு வேளையில் எனக்கும் கூட யாருமே இல்லை, இந்த யோபு போல் தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நான் எந்த காரணமும் இல்லாமல் எந்த முகாந்திரம் இல்லாமல் நான் வேதனைப்படுறேன், நான் இழந்துட்டேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருப்பீங்களா? அப்படிப்பட்ட காயப்பட்டு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தைரியமாக எனக்கு முகாந்திரம் இல்லாமல் நான் காயப்பட்டுட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டு சொல்கிறாரு, உங்களை நான் நினச்சுவேன் அந்த யோபை 2 மடங்கு ஆசீர்வதித்தது போல் உங்களை நான் நினச்சுவேன் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. கடைசியாக பாருங்கள், சரீரத்தில் ஒரு இழப்பு வந்துச்சு. சரீரத்தில் சுகம் இல்லாமல் போயிட்டு, ஆரோக்கியம் இல்லாமல் போயிட்டு, பலன் இல்லாமல் போயிட்டு, சரீரத்திலும் பலன் இல்லை, ஆத்மாவிலும் பலன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யோபு இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த யோபு 17:3 வாசித்து பார்க்கும்போது அவர் பரலோகத்தை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. என் காரியத்தை, நான் இப்போ இருக்கிற என் காரியத்தை உங்கள் மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, போட்டுக்கிடுங்க. நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், சுகத்தை இழந்துட்டேன். இப்போ என் சரீரத்துக்குள்ளே என் உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் புற்கள், அதாவது சொறி சிறங்குன்னு சொல்லுவாங்களே, சிறங்கு, அது அப்படியே ஊரல் எடுக்கு. ஒரு ஓட்டை வச்சு கையை வச்சு அவர் சொரிஞ்சு பார்த்தா அதுக்கு என்ன செய்யலை, சரிப்பட்டு வரலை. உடனே ஒரு ஓட்டை எடுத்து அவர் என்ன செய்யலாம், சொரிதார். உடம்பெல்லாம் அது சதைகள்லாம் பிக்கப்பட்டு ரத்தமாக இருக்குது. அதுக்கு மேலே அவர் எழுச்சாராம் அந்த ஓட்டை வைத்து சுரண்டு கொண்டு இருக்கிறாரு. எல்லா இடமும் சொல்லுதார். ஆனால் ஆண்டவரை பார்த்து ஒரு குறை சொல்லலை. அவர் வாயினால் பாவம் செய்யவும் இல்லை. ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் கூட அவர் என்ன சொல்ல பொல்லாப்ப அவர் பேசவே இல்லைன்னு பார்க்குறோம். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே இப்போ எனக்கு இங்கே யாருமே இல்லை, எனக்கு ஊரல் எடுக்கு, எனக்கு இதுக்கு மேலே சொறி எனக்கு பலனே இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு வாங்க. இப்போ என்கிட்ட இருக்குது சொறி சரங்கு மட்டும் தான் இப்போ என்கிட்ட இருக்குது, வேறு எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன், இழந்துட்டேன். நீங்கள் வாங்க, வந்து என் கூட பிணைப்படுவீராக. இந்த வயலில் இந்த உழுற இந்த மாடெல்லாம் உழைச்சி உழுவாங்க. அப்போ இந்த ரெண்டு பகுதியிலையும் 2 மாடு நினச்சிருவாங்க வச்சுருப்பாங்க. ஒரு மாடை வச்சு ஒன்றுமே நினச்ச முடியாது, செய்ய முடியாது. அப்போ அதனால தான் இந்த ஒரு கயிறை வச்சு வண்டியெலாம் அப்படி மாட்டி வச்சுருப்பாங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் எனக்கு பிணைப்படுங்க, நான் தனியாக தான் இருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் எனக்கு நீங்கள் என் கூட பிணைப்பட்டு என் காரியத்தெல்லாம் உங்கள் மேலே போட்டுருங்க அப்படி சொல்கிறாரு. அருமையானவர்களே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் என்னால் இது தாயை கொள்ளவே முடியாது, என் சரீர சுகமெல்லாம் இழந்துட்டு அந்த யோபுக்கு சொல்ல தோல் முதலானவைகள் என்ன செஞ்சுட்டான், அழிஞ்சு வெந்து போயிட்டு பாருங்க. நான் வெந்து போன நிலையில் நான் அக்கினால் வெந்து போய் இருக்கேன், என் சரீரம்லாம் வெந்து போயிட்டு, என் பொருட்கள் எல்லாம் அக்கினியில் என்ன செஞ்சுட்டு அது எரியப்பட்டுட்டு எல்லாம் வெந்து போயிருக்கு. அந்த கண்டிஷன் தான் நீங்களும் இன்னைக்கு இருந்து ஆண்டவரை பார்த்து என்ன செய்வேன், ஆண்டவரே வழி இல்லையே, நீங்கள் எனக்கு இறங்கி வாங்க. அந்த யோபு கேட்டது போல, யோபு கேட்டது மனுஷ உதவி ஓடி ஓடி தேடி பார்த்தேன், எந்த உதவி எனக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பரலோகத்திலேருந்து எனக்கு இறங்கி வாங்க. என் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை, என் குடும்பத்தில் உள்ள நிலைவரங்கள் நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும், நான் படுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும், நான் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க. பரலோகத்திலேருந்து எல்லாம் என்னை கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் இறங்கி வந்துருங்க, எனக்காக இறங்கி வந்துருங்க. நீங்கள் பிணைப்படுவீராக. எல்லாவற்றும் கரத்தில் தந்துட்டேன்ப்பா, என் சிறங்கு, என் சொறி சிறங்கு, என் வேதனை எல்லாம் உங்கள்கிட்ட நினச்சிட்டேன், தந்துட்டேன்னு சொல்லி அழுது புலம்புறாரு பாருங்க. அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத கடின சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்து
இருந்து கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன். பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தார். இவர் போட்ட மனுவெல்லாம் அங்கே என்ன செஞ்சுட்டு, நமக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா கலெக்டருக்கு மனு கொடுப்பாங்க. உடனே அவர் என்ன செய்வாராம், அதை கேட்டு விசாரித்து இந்த மக்களுக்கு என்ன செய்யணுங்க செஞ்சு கொடுப்பாரு. அப்படி தானே? அப்போ மனிதர்களே அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருக்கு நீங்கள் ஒரு மனு போட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு உடனே அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் பரத்தில் இருந்து அவர் என்னச்சுவாரா இறங்கி வருவார். ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது தப்பு செஞ்சுட்டா சிலுவையில் அரைஞ்சாங்க, நீங்கள் இந்த தப்பு செஞ்சீங்க, ஆண்டவர் இந்த தப்பு செஞ்சார் அப்படி சொல்லி இயேசுவை சிலுவையில் அறையலை. ஒரு தப்பு செய்யாத இயேசுவை தான் சிலுவையில் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமாக அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டார். அப்படி ஆண்டவருக்கு அவர் தப்பு செய்யாமல் அவர் நினைச்சாராம். அவர் பாடு அனுபவிச்சனால அவர் மரணத்தை செய்யமாக விளங்கி பரலோகத்தில் இன்றைக்கு நமக்காக நினைச்சாராம். அவர் பரலோக சிங்காசனத்திலிருந்து நம்மளை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உதவி வேணும்னா பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். உடனே அங்கேருந்து யார் அனுப்புவார், தூதனை அனுப்புவார். அதை பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு அங்கே வலது பக்கத்தில் சத்துரு சாத்தான் துன்புறுத்ததுக்காக நின்று கொண்டு இருக்கும்போது தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். உங்களுக்கு ஒரு தேவதூதனை கர்த்தர் நினைச்சுவார், உடனே வானத்திலிருந்து தேவதூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வனாந்திரத்தில் எளியே இருக்கும்போது கூட வனாந்திரத்துக்கு தேவதூதனை அனுப்பினார். அருமையான உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி தன்னந்தனியாக உங்கள் குடும்பம் இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனி இவ்வளோ தான் நொறுங்கி போன சூழ்நிலை தான் குடும்பம் இருக்குது, உடைஞ்சு போயிட்டு அப்படிப்பட்ட கண்டிஷன் நீங்கள் இருக்கலாம். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் வந்து நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், அவருக்கு வந்த வருமானம் எல்லாம் இழந்தாலும் அவருக்கு அவன் ஜெபத்தை கேட்குறாரு. யோபு எத்தனை மாதம் காயப்பட்டார் தெரியுமா? 9 மாதம் அவர் நினைச்சாராம் அவர் காயப்பட்டதாக பார்க்குறோம். அப்போ 9 மாதமும் இரவும் பகலும் தூங்காதபடி அநேகர் கேள்வி பண்ண பரியாசம் பண்ண அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த யோபு இருந்தார். காரணமில்லாத காயம், காரணமில்லாத ஒரு காயத்தை அவர் நினைச்சாராம் அனுபவித்து கொண்டே இருந்தார். அவர் சொன்ன வார்த்தை எது தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்பதாக சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் தந்தார். நான் நிர்வாணியாக தான் அந்த பூமியில் நினச்சதேன் பிறந்தேன், ஆனால் இவ்வளவும் தந்தது கர்த்தர் தான். அப்போ அவர் தானே எனக்கு தந்தார், அவர் எடுத்துக்கிட்டார். அதனால் ஒன்றும் இல்லை ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு இருந்தார். அப்படிலாம் சொன்ன உடனே ஆண்டவர் அவளை சும்மாவே விட்டாரா? இல்லை இல்லை. 42 யோபு 42:12 பார்க்கும்போது கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்பதாக பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவர் முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலை நினச்சது ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ இன்றைக்கும் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் முன்னிலைமையை காட்டிலும் உங்கள் பின்னிலைமை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அப்போ நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். யோபை ஆசீர்வதிச்சார், இப்போ அவரே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார், எனக்கும் செய்வார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் யோசேப்பு பாருங்கள், எடுத்துக்கிடுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கூட அவர் காரணமில்லாமல் காயப்பட்டார். சின்ன வயசுல இருந்து பாருங்கள், காரணமே இல்லாமல் அவங்க சகோதரர்களுக்கு இவர் சாப்பாடு தான் கொண்டு போனான் யோசேப்பு. அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு அவ்வளோ அன்பு அவன் மேலே அதிகம் பாருங்கள், சாப்பிட்டுட்டு கொண்டு அடிச்சாங்க, குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த குழிக்குள்ளே விழுந்தோடனே அவன் இறந்துருவான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவன் அந்த குழிக்குள்ளேருந்து கர்த்தருடைய கரம் அவனை என்னச்சுதான் தாங்கிச்சு, அதனால் அவர் சாகலை. ஆனால் வெளியில் அவனை நிற்க வச்சுருந்தார். அப்போ அந்த வழியாக யார் குழிக்குள்ளே போட்டாங்களோ அவங்களே குழிக்குள்ளேருந்து அவனை என்னச்சுதான் தூக்குனாங்க பாருங்கள். காரணமில்லாத ஒரு காயம். அது மட்டும் இல்லை, அந்த போத்திபார் வீட்டில் அவன் மனைவி செய்யாததை சொல்லி அங்கே ஒரு காயம். காரணமில்லாமல் காயப்படுகிறேன், காரணமில்லாமல் காயப்பட்டு அவர் சிறைச்சாலையில் காயப்பட்டு கொண்டு இருந்தார் பாருங்க. மொத்தத்தில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவங்க தான் அதில் ஒரு அரசனாக வர முடியும். அதே போல் நல்ல ஒரு பிரபு வீட்டில் பிறந்தால் தான் ஏதோ ஒரு உயர்ந்த பதவிக்கு வர முடியும். சும்மா சாதாரணமானவங்களாம் அந்த அரசனாக வர முடியாது. ஆனால் இப்போ நம்ம யோசேப்பிட்ட கேட்டோம்னா, இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி போல் நீங்கள் இருக்கீங்களே, இது எப்படி வந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்ல தெரியுமா? நான் சின்ன வயதுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் காரணமில்லாமல் கஷ்டப்பட்டேன், காரணமில்லாமல் நான் நினச்சிதான் வேதனைப்பட்டேன், காரணமில்லாமல் சிறை தண்டனை பெற்றேன். இப்படி காரணமில்லாமல் வேதனை
கஷ்டப்பட்டேன், துக்கப்பட்டேன், அனுபவிச்சேன். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த பதவியில் இருக்கேன். அப்போ நீங்களும் சின்ன வயசுலேருந்தே ஐயோ சின்ன வயசுலேருந்தே நான் கஷ்டப்படுதானே, நான் அன்றைக்கு பட்ட கஷ்டம் இன்னும் எனக்கு முடியலையே என்று சொல்லி அந்த யோசேப்புன்ற வாழ்க்கையில் பாருங்க 13 வருஷம் கஷ்டப்பட்டார். 30ஆவது வயசில் தான் உயர்வு வந்துச்சு. அருமையானவர்களை ஏற்ற வேலை வரும்போது யோசேப்பை எப்படி உயர்த்தினாரோ இந்த அதே உயர்வு உங்களுக்கு உண்டு. காரணம் நீங்கள் துன்பப்பட்டதுனால, காரணமில்லாமல் காயப்பட்டு ஒரு நாள் நீங்கள் சும்மா போக மாட்டியா. அதோடைய விளைவுகள் உங்களை உயர்த்தும். அதோடைய விளைவுகள் உங்களை 2 மடங்கு என்ன செய்யும், ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கினம் எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தீர், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் நான் சென்று கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அருமையானவர்களை இன்றைக்கும் கூட நீங்களும் காயப்பட்டு நின்று கண்ணீரில் வடிச்சிட்டு இருக்கீங்களோ, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து என் அன்பு மகளே, என் அன்பு மகனே அழாதே என்று சொல்லி காயத்தை மட்டும் அவர் பார்த்து சும்மா இருக்கிறது இல்லை. சில காயங்கள் வடுவாக மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு கத்தச்சவன் காயத்தை நான் நினைச்சுவேன், நீ காரணமில்லாமல் பட்ட காயம் இதுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. காரணமில்லாமலே காயப்பட்டதுனால உனக்கு நான் உயர்வை தருவேன். நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் நான் உன்னை வைப்பேன், உன் பிள்ளைகளை உயர்ந்த நிலையில் வைப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் கூட ஆண்டவரே நான் காரணமில்லாமல் அவமானப்பட்டிருக்கலாம் நீங்கள், அல்லது காரணமில்லாமல் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம், காரணமில்லாமல் துன்பப்பட்டிருக்கலாம். எந்த முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் காயப்பட்ட உங்கள் பிள்ளை ஆண்டு சொல்கிறார், தேவ பிள்ளையே இந்த ராத்திரியில் கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ கையில் பெற்றுக்கொள்ளுவீங்க. கரந்தட்டி நன்றி சொல்லுவீங்களா? இந்த இரவில் பரலோக தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்து உங்களை அவர் என்ன உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரோட கண்களை மூடுவோமா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார் அல்லவா? உங்களோடு கூட பேசினது கர்த்தர் நன்றி என்று சொல்லுங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு பாருங்க. ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட பேசினதற்காக நன்றி அப்பா. நாங்கள் காயப்பட்டு நின்று கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே காரணமில்லாமல் என்னை பயக்காங்களே, எந்த காரணமில்லாமல் என்னை சண்டைக்கு வராங்களே, இப்படிலாம் நீங்கள் பல வகையில் நினைத்து கலங்கி கொண்டிருந்தா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் காயங்களை ஆற்றுறது மட்டுமல்ல, நான் அதுக்கு ஒரு விளைவு தருவேன். அதுக்குள்ள விளைவு உனக்கு 2 நன்மை, 2 அபிஷேகம், 2 வரங்கள்னால் நிரப்புவேன், 2 உலக ஆசீர்வாதங்கள், 2 பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தில் 2 மடங்கு ஞானம். நீ வேலை செய்கிற இடத்துல அம்மை காரணமில்லாமல் காயப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அல்லது உன் குடும்பத்தில் நீ காரணமில்லாமல் காயப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறாயோ, நீ வேலை பார்க்குற இடத்துல காயப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அல்லது சமுதாயத்தில் திருச்சபையில் எந்த இடத்துல நீ காயப்பட்டு நின்றிருந்தாலும் கர்த்தருடைய கரம் உன்னை தேடி வருகிறது. கர்த்தருடைய கரம் உனக்காக கர்த்தர் எழுந்தருளி நின்று கொண்டிருக்கிறேன், உனக்காக கர்த்தர் எழுந்தருளி நின்று கொண்டிருக்கிறேன். உனக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அன்பின் ஆண்டவரே, எங்கள் அன்பு பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி, குடும்பத்துக்குள்ள உலாவுனதற்காக நன்றி, எல்லா ஜெபத்தையும் கேட்டு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தால் நிரப்பு போயதற்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.